ஊருக்கு போகிறதுனாவே ஹாப்பி ஆகிடுவேன். அதுவும் அப்பாவோட சொந்த ஊரான திருச்சிக்கு 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் போக போகிறேன். கோவில் ஃபங்க்ஷனுக்காக போகிறோம். பிஃபோர் மேரேஜ்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு 6, 7 டைமாவது நான் வந்து போயிடுவேன். அங்கே வந்து சித்தி வீடு இருக்கிறதுனால. ஆஃப்டர் பேபிஸ் பார்த்திங்கன்னா போகவே முடியல. அதான் வந்து நான் இந்த டைம் போகலாம் அப்படின்ட்டு நாளே சாரீக்கு வந்து ப்ரீ ப்ளீட்டிங்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். இது பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா கால் வந்து சோஃபா கடியில் பட்டு நல்லா வீங்கிருச்சு. அப்போ பெயின் தெரியவே இல்லை. நைட் பார்த்திங்கன்னா காலே நடக்க முடியாத அளவுக்கு பெயின். சோஃபினும் அதுக்கப்புறம் சுளுக்கு பேண்டேஜ் இருக்குல்லையா, ஸோ அதை வாங்கி ஒட்டி விட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கே பார்த்திங்கன்னா தலை குளிச்சிட்டேன். அப்புறம் வந்து துணியில் நைட் வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம மட்டும் போகிறனாவே ஒரு பேக் வந்துடும். ஸோ தம்பிங்களை கூட்டிகிட்டு போகிறனால அத்தனை ட்ரெஸ்ஸு, ட்ராயரு, பவுட்ரு, சாப்பிட்ற குண்டா, சிப்பர் பாட்டிலு, டம்ளரு, ஸ்நாக்ஸு, பழம், அப்புறம் ஜூஸ் புளியறதுக்கு அந்த இது எல்லாம் அது இதுன்னு மார்னிங் போயிட்டு நைட்டு வர ட்ரிப்புக்கு அவ்வளோ எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா மார்னிங் வெனஸ்டே வந்து ஒரு ஏர்லி மார்னிங்கில் 4 o'clockலாம் கிளம்பிட்டோம். அங்கே ஒரு 8 o'clock அப்படிங்கிறப்பலாம் ரீச் ஆகிட்டோம். சித்தி வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு போனோம். போயிட்டு அங்கே வந்து தம்பிகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஊட்டி விட்டுட்டு நாங்கள் வர வழியில் பார்த்திங்கன்னா அப்படியே ஹோட்டலே சாப்பிட்டுட்டு டெம்பிள் வர ஒரு 9:30 ஆயிடுச்சு. தம்பிங்க வந்து டெம்பிள்குள்ளே கொஞ்சம் நேரம் கூட இருக்க மாட்டேன்ட்டானுங்க. ஸோ அப்புறம் வந்து அதை அங்கே இருக்க பிளேஸ்லாம் அப்படியே சுற்றி காமிச்சிட்டு இருந்தோம். இப்போ நான் காட்டுற இந்த பிளேஸ்லாம் எங்கள் அப்பாவோட அப்பா அம்மா இருந்த இடம் அதெல்லாம். அவங்க போனதுக்கப்புறம் அப்படியே வந்து இப்படி ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து சாமி வந்துச்சு. எனக்கெல்லாம் அந்த மேலே சத்த காதுலேயே வந்து அடித்தாலும் பார்த்திங்கன்னா சாமி வராது. உங்களுக்கு சாமி வருமா அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் அப்படியே அங்கே இருந்துட்டு ஈவினிங்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஈரோடுக்கு கிளம்பி வந்தாச்சு.